தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். கோவையில் வடமாநில இளைஞர்களை கடத்தி சென்று பணம் பறித்து ஆட்டோ டிரைவர்கள் 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். முகமது அசாருதீன், நௌபல் பாஷா, செந்தில்குமார் ஆகியோர் கோவை ரயில் நிலையத்திலிருந்து ஆட்டோ ஏறி வடமாநில இளைஞர்கள் 3 பேரை கடத்தி சென்று அவர்களிடம் 13,000 ரூபாய் பறித்துக் கொண்டு விடுவித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட வடமாநில இளைஞர்கள் அளித்த புகாரின் பேரில் பந்தயசாலை போலீசார் 3 பேரை கைது செய்தும் குற்ற சம்பவத்திற்கு பயன்படுத்திய ஆட்டோக்களை பறிமுதல் செய்தும் நடவடிக்கை எடுத்தனர். மேலும் கைது செய்யப்பட்டவர் மீது புகார்கள் குவிந்ததால் அவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே பள்ளி மாணவிகளை கேலி செய்த விவகாரத்தில் இளைஞர்கள் சிலர் ஆட்டோ டிரைவரை அடித்து உதைத்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சீரகம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் ஆட்டோ டிரைவர் மணிசெல்வம். இவரின் ஆட்டோவில் வரும் பள்ளி மாணவிகளை செங்கோட்டையை சேர்ந்த இளைஞர்கள் கேலி கிண்டல் செய்ததாக கூறப்படுகிறது. இதனை மணிசெல்வம் தட்டி கேட்டுள்ளார். இந்நிலையில் பள்ளி மாணவிகளோடு ஆட்டோவில் வந்த மணிசெல்வத்தை வழிமறித்த அந்த இளைஞர்கள் ஆட்டோவில் இருந்து அவரை தாக்கியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் நிலக்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை வாடிப்பட்டியில் நடைபாதை பிரச்சினை தொடர்பாக பேரூராட்சி வார்டு கவுன்சிலர் ஒருவரிடம் போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் அவருக்கு ஆதரவாக அப்பகுதி மக்கள் வாடிப்பட்டி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து போலீசார் அரை மணி நேர விசாரணைக்கு பின்னர் வார்டு கவுன்சிலர் கீதா மற்றும் அவரது கணவர் பாலசரவணனை அனுப்பி வைத்தனர். மேலும் நடைபாதை பிரச்சினை தொடர்பாக பேரூராட்சி நிர்வாகத்தின் மூலம் உரிய நடவடிக்கை எடுத்துக் கொள்ளுமாறு போலீசார் அறிவுறுத்தினர். அதனைத் தொடர்ந்து காவல் நிலையம் முன்பாக கூடியிருந்தவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே ஆடிக்களரி விழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் சிறப்பாக நடைபெற்றது. சிங்கம்புணரி அருகே 29ஆம் ஆடிக்களரி விழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் 2 பிரிவுகளாக நடைபெற்றது. இந்த மாட்டுவண்டி பந்தயத்தில் சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, மதுரை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மாடுகள் பங்கேற்றன. பெரிய மாடு பிரிவில் 9 ஜோடி மாடுகளும், சின்ன மாடு பிரிவில் 16 ஜோடி மாடுகளும் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகளுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் பிரபல நடிகர் யோகி பாபு சுவாமி தரிசனம் செய்தார். அப்பொழுது அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மலர் மாலை அணிவித்து விபூதி பிரசாதம் வழங்கப்பட்டது. இதையடுத்து யோகி பாபு புதிதாக வாங்கியுள்ள சொகுசு காருக்கு அர்ச்சகர்கள் சிறப்பு பூஜை செய்தார். திருத்தணி முருகன் கோவிலுக்கு நடிகர் யோகி பாபு வந்ததைக் கண்ட பக்தர்கள் அவருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சியில் தெருநாய்களை பிடித்து கருத்தடை செய்து பொதுமக்கள் குடியிருப்பு பகுதியில் இரவு நேரத்தில் நாய்களை அவிழ்த்து விட்டதால் நகராட்சி வாகனத்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குடியிருப்பு பகுதிகளில் விடப்பட்ட நாய்களை உடனடியாக பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்திய நிலையில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் வந்து உறுதியளித்ததைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் கலைந்து சென்றனர். பொதுமக்கள் வாக்குவாதத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே புதிதாக போடப்பட்ட சாலையில் வெள்ளை பெயிண்டில் கோடு போடும் இயந்திரத்தில் திடீரென தீ பற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிலிண்டரை இயக்கியபோது சிலிண்டர் குழாயிலிருந்து திடீரென நெருப்பு பற்றியதால் பதற்றமடைந்த ஊழியர்கள் உடனடியாக திருப்பத்தூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் சிலிண்டரில் இருந்த ரெகுலேட்டரை நிறுத்தி நெருப்பை அணைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பழைய பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்தில் தனியார் பள்ளி ஆசிரியர் கார்த்திக் என்பவரிடம் செல்போன் பறித்து ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞருக்கு தர்ம அடி கொடுத்து பொதுமக்கள் போலீசில் ஒப்படைத்தனர். விசாரணையில் செல்போன் பறித்த நபர் ஆந்திர மாநிலம் அனந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த மாதேஷ் என்பது தெரியவந்தது. ஆசிரியர் கார்த்திக் கொடுத்த புகாரின் பேரில் மாதேஷ் என்பவர் மீது வழக்கு பதிந்து ஆரணி நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர்.
கோவை மாவட்டம் பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் ஆகம விதிகளை மீறி கோவில் நடையை திறந்த அர்ச்சகர் 2 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். பேரூரில் அமைந்துள்ள பட்டீஸ்வரர் கோவிலில் உயர் அதிகாரியின் உத்தரவுப்படி பிரமுகர் ஒருவர் சாமி தரிசனம் செய்ய ஆகம விதிகளை மீறி இரவு மூடப்பட்ட கோவில் நடையானது திறக்கப்பட்டது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் தக்கார் செந்தில்குமார், பட்டீஸ்வரர் கோவில் உதவியாளர் விமலா ஆகியோர் விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்டமாக கோவில் எலக்ட்ரீஷியன் வேல்முருகன் மற்றும் அர்ச்சகர் சாமிநாதனை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டனர். தொடர்ந்து கோவிலுக்குள் செல்போன் கொண்டு செல்லக்கூடாது என விதிக்கப்பட்ட தடைக்கு எதிராக சமூக ஆர்வலர்கள் ஏன் செல்போன் எடுத்து செல்லக்கூடாது, கோவிலில் நடக்கும் முறைகேடு தெரிந்துவிடுமா என கேள்வி எழுப்பி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் சக தோழிகளை குளிக்கும்போது வீடியோ எடுத்த பின்னால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் வஞ்சுவாச்சேரி பகுதியில் கல்லூரி இன்டர்ன்ஷிப்காக மாணவி ஒருவர் தனது சக தோழிகளுடன் தங்கியுள்ளார். இந்த நிலையில் தன் தோழிகள் குளிக்கும்போது அதனை ரகசியமாக வீடியோ எடுத்துள்ளார். இதை அறிந்த மாணவிகள் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்ததை அடுத்து மணிமங்கலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தது. மாணவி கல்லூரியில் படிக்கும்போது அதே கல்லூரியைச் சேர்ந்த முகமது இக்லால் என்ற மாணவரை காதலித்து வந்துள்ளார். இந்த நிலையில் மாணவியுடன் நெருக்கமாக இருக்கும் வீடியோவை வெளியிட்டு விடுவேன் என மிரட்டி மாணவியிடம் சக தோழிகள் குளிக்கும் வீடியோவை கேட்டு மிரட்டியதாக தெரிகிறது. தொடர்ந்து திருவாரூரில் இருந்த முகமது இக்லாலை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளியை தேடுவதற்கான தனிப்படை அதிகரிக்கப்பட்டுள்ளது. கும்மிடிப்பூண்டி அடுத்த ஆரம்பாக்கத்தில் கடந்த 12ஆம் தேதி பள்ளி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த 8 வயது சிறுமியை அடையாளம் தெரியாத மர்ம நபர் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் மாவட்ட எஸ்பி தலைமையில் 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சிசிடிவி காட்சிகளை கொண்டு குற்றவாளி தேடப்பட்டு வந்தார். தொடர்ந்து 13 நாட்கள் ஆகியும் குற்றவாளியை பிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். இந்நிலையில் குற்றவாளியை தேடும் பணிக்காக தனிப்படைகளை 30ஆக அதிகரித்து காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். தமிழ்நாடு, ஆந்திராவில் தேடப்பட்டு வரும் நிலையில் 700க்கும் மேற்பட்ட போலீசார் 13வது நாளாக குற்றவாளியை தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் கோவிலில் ஆடி அமாவாசையை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் ஆடி அமாவாசையை ஒட்டி அதிகாலை நடை திறக்கப்பட்டது. தொடர்ந்து உற்சவர் அங்காளம்மனுக்கு பால், தயிர், பன்னீர், சந்தனம் போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் ஆபரணங்கள், வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட அங்காளம்மன் நாகபூஷணி அம்மன் அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருவாரூரில் சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்டவர்களுடன் தொடர்பில் இருந்த 3 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். திருவாரூரில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறுவதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக மேற்கொண்ட விசாரணையில் மது விற்பனையில் ஈடுபட்டவருடன் 3 போலீசார் தொடர்பில் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கருண் கரட் நன்னிலம் காவல் நிலையத்தில் பணியாற்றும் சரவணன், தனிப்பிரிவு காவலர் ராஜேஷ், மதுவிலக்கு பிரிவு காவலர் செல்வேந்திரன் ஆகிய 3 பேரையும் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளனர். திருப்பத்தூரில் பட்டியலின பெண் தலைவருக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறி 13 குடும்பங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததாக ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டது. ஆம்பூர் அடுத்த நாயக்கநேரி மலை கிராமத்தில் நடந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாமில் காமனூர் தட்டு பகுதியைச் சேர்ந்த சண்முகம் என்பவர் புகார் அளித்தார். நாயக்கநேரி ஊராட்சி மன்ற தலைவர் பதவி பட்டியல் சமூகத்திற்கு ஒதுக்கப்பட்டதால் இந்துமதி என்பவரை அப்பதவிக்கு தனது மக்கள் தேர்ந்தெடுத்ததாக கூறினார். அப்பொழுது பட்டியல் சமூக பெண் தங்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவராக வரக்கூடாது என கூறி சிவக்குமார் என்பவர் கிராம நிர்வாகிகளை ஒன்றிணைத்து இந்துமதிக்கு ஆதரவாக செயல்பட்ட 13 குடும்பங்களை ஒதுக்கி வைத்ததாக தெரிவித்தார். பலமுறை புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை இல்லை எனவும் தங்கள் கிராமத்திலேயே கொத்தடிமை போல் நடத்தப்படுவதாகவும் ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளியிடம் அவர் புகார் அளித்தார்.
ஆடி அமாவாசையை முன்னிட்டு மதுரை திருவேங்கடம் வைகை ஆற்றில் திரளானோர் தர்ப்பணம் கொடுத்தனர். புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, ஆடி அமாவாசை ஆகிய தினங்களில் கடலில் அல்லது நீர்நிலைகளில் நீராடி இறந்த சொந்தங்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம். அதன்படி சோழவந்தான் அருகே திருவேங்கடம் வைகை நதிக்கரையில் தங்கள் முன்னோர்கள் நினைவாக பூஜைகள் செய்து புனித நீராட காலை முதலே ஏராளமானோர் கூடியிருந்தனர். தொடர்ந்து எள், பச்சரிசி, தர்பை புல், பூ, அச்சு வெள்ளம் உள்ளிட்ட பொருட்களால் பூஜைகள் செய்து தங்கள் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்தனர். இதையடுத்து ஏடகநாதர் ஏழவார்குழலி சிவன் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தனர். சோழவந்தான் வைகை ஆற்றிலும் தர்ப்பணம் கொடுக்க மக்கள் குவிந்தது குறிப்பிடத்தக்கது. இதனால் இரு பகுதிகளிலும் காலை முதலே மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. கோவை ஆனைமலை அடுத்த ஆழியார் கவியருவியில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தென்மேற்கு பருவமழை, வால்பாறை, சண்முகா எஸ்டேட், தலனார் எஸ்டேட் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் ஆழியார் கவியருவிற்கு நீர்வரத்து அதிகரித்த நிலையில் காட்டாற்று வெள்ளம் ஆர்ப்பரித்து அதிக சத்தத்துடன் கொட்டி வருகிறது. இதனால் சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டிருந்த தடுப்பு வேலிகள் உடைந்தது. இந்நிலையில் பொதுமக்கள் நலன் கருதி அருவிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அருவிக்கு சென்ற சுற்றுலா பயணிகள் ஆழியார் வனத்துறை சோதனை சாவடியுடன் திருப்பி அனுப்பப்பட்டனர். தொடர்ந்து மழையின் அளவு குறைந்து நீர்வரத்து சீரானவுடன் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்தனர். திண்டுக்கல்லில் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட தலைமை ஆசிரியரை மீண்டும் அதே பள்ளியில் நியமிக்க வலியுறுத்தி மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வத்தலகுண்டு அருகே கட்டகாமன்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 150 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியராக விஜயா என்பவர் கடந்த 16 ஆண்டுகளாக பணியாற்றி வந்தார். தொடர்ந்து அவர் வேறொரு பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக பணிமாற்றம் செய்யப்பட்டார். இதனை எதிர்த்தும் தங்கள் பள்ளிக்கு மீண்டும் விஜயா தலைமை ஆசிரியராக வர வேண்டும் என வலியுறுத்தும் மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களுக்கு எல்லா அடிப்படை வசதிகளையும் பள்ளியில் ஏற்படுத்தி கொடுத்து தாய்போல பார்த்துக் கொண்டதாக மாணவர்கள் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து மாணவர்களுடன் பெற்றோரும் சேர்ந்து பள்ளியின் முன்பு தர்ணா போராட்டம் மேற்கொண்டனர். காலை சிற்றுண்டி திட்ட உணவை உண்ணாமல் மாணவர்கள் அப்பகுதியில் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டையில் சாலை விபத்தில் உயிரிழந்த இளைஞனின் உடல் உறுப்புகள் அவர் பணியாற்றிய மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டது. பெங்களூருவை சேர்ந்த 23 வயதான சதீஷ் என்பவர் பூட்டுத்தாக்கு பகுதியில் செயல்பட்டு தனியார் மருத்துவமனையில் மிஷன் ஆபரேட்டராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் கடந்த 22ஆம் தேதி வாலாஜாபேட்டை சுங்கச்சாவடி அருகே தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது பின்னால் கனரக வாகனம் மோதியது. இதில் ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய சதீஷ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மூளைச்சாவு காரணமாக அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அவரது 2 சிறுநீரகங்களும் கல்லீரலும் ராணிப்பேட்டை சிஎம்சி மருத்துவமனைக்கும், கண்கள் வேலூர் சிஎம்சி மருத்துவமனைக்கும் அவரது உறவினர்கள் தானமாக வழங்கினர். திருவள்ளூரில் ஓடும் அரசு பேருந்தில் பெண்ணிடம் அத்துமீறிய சித்த மருத்துவர் கைது செய்யப்பட்டார். திருவள்ளூர் பேருந்து நிலையத்திலிருந்து தடம் எண் 583A என்ற அரசு பேருந்து ஸ்ரீபெரும்புத்தூருக்கு புறப்பட்டுச் சென்றது. அப்பொழுது தன்னிடம் ஒருவர் அத்துமீறிய நிலையில் ஒரு பெண் கத்தி கூச்சலிட்டதாக தெரிகிறது. தொடர்ந்து ஓட்டுநர் பேருந்து நிறுத்தி உடனடியாக திருவள்ளூர் நகர போலீசாருக்கு இது தொடர்பான தகவல் அளித்தார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அந்த நபரை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். பின்னர் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் அவர் ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த மதி என்பது தெரியவந்தது. அரக்கோணத்தில் அவர் சித்த மருத்துவராக பணியாற்றி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவம் குறித்து வழக்குப்பதிவு செய்யப்பட்டு மதியை போலீசார் சிறையில் அடைத்தனர். உதகை அருகே தனியார் விடுதியில் நுழைந்த கரடி ஐஸ்கிரீமை எடுத்து ருசித்து சென்ற காட்சிகள் வெளியாகியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் சமீபமாக கரடிகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் உதகையிலிருந்து கோத்தகிரி செல்லும் சாலையில் உள்ள பேரார் பகுதியில் செயல்பட்டு வரும் ஒரு தனியார் தங்கும் விடுதியில் ஒரு கரடி நுழைந்தது. பின்னர் உணவு கூடத்திற்கு சென்று உண்ணும் பொருட்களை தேடியதாக தெரிகிறது. அப்பொழுது ஃப்ரீசரில் வைக்கப்பட்டிருந்த ஐஸ்கிரீம் பாக்கெட்டுகளை கண்ட நிலையில் அப்பெட்டியை மெதுவாக அறையின் மையப்பகுதிக்கு இழுத்துச் சென்றது. தொடர்ந்து ஒவ்வொரு பாக்கெட்டாக எடுத்து ஐஸ்கிரீம்களை கரடி ருசித்து உண்டுவிட்டு அங்கிருந்து சென்றது. மறுநாள் விடுதி ஊழியர்கள் உணவுப் பொருட்கள் சேதத்தை கண்டு அதிர்ச்சியடைந்து
சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்தபோது கரடி ஐஸ்கிரீமை உண்டது தெரியவந்தது. தொடர்ந்து இந்த காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. தேனி மாவட்டம் சுருளி அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து 5 நாட்களுக்கு பின் அங்கு குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. கம்பம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள சுருளி அருவிக்கு நாள்தோறும் ஏராளமானோர் செல்வது வழக்கம். இந்நிலையில் கனமழையால் அருவியின் நீர்பிடிப்பு பகுதியான அரிசிப்பாறை, ஈத்தக்காடு, தூவானம் அணை பகுதியில் நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் சுற்றுலா பயணிகள் சுருளி அருவியில் குளிக்க 5 நாட்களாக வனத்துறை தடை விதித்திருந்தது. இந்நிலையில் மழைப்பொழிவு குறைந்து பொதுமக்கள் குளிக்கும் அளவிற்கு நீர்வரத்து சீரானது. இதையடுத்து சுற்றுலா பயணிகள் சுருளி அருவியில் குளிக்க அனுமதிக்கப்பட்டனர். 5 நாட்களுக்கு பின் அருவிக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அரியலூரில் பிரதமர் வருகையை முன்னிட்டு மத்திய குழுவினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். கங்கை கொண்ட சோழபுரத்தில் சோழ பேரரசின் மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் விழா 5 நாள் விழாவாக கொண்டாடப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக விழாவின் கடைசி நாளான 27ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி கங்கை கொண்ட சோழபுரம் வருகை தரவுள்ளார். இதைத் தொடர்ந்து ஹெலிகாப்டர் இறங்கும் தளத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் முன்னதாக குருபாலப்பர் கோவில் அருகே அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. வயல்வெளியில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிகாப்டர் இறங்கும் தளத்திற்கு பணிகளை மத்திய குழுவினர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஸ்வேஷ் பாலசுப்ரமணிய சாஸ்திரி ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அப்பொழுது பணிகளை விரைந்து முடிக்கவும் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினர். இந்த பணிக்காக குருவாலப்பர் கோவில் பகுதியில் உள்ள 100 நாள் வெள்ளித்திட்ட பெண்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மயிலாடுதுறை அருகே சங்கிலி கருப்பசாமி ஆலயத்தின் 16ஆம் ஆண்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது. உளுத்துக்குப்பை கிராமத்தில் ஸ்ரீ மகா முக்கன் ஈஸ்வரி காளிகா தேவி அம்மனுடன் ஸ்ரீ மகா 18ஆம் படி சங்கிலி கருப்பசாமி ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தின் 16ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை பெருவிழாவை முன்னிட்டு மகா பால்குட அபிஷேக பெருவிழா நடைபெற்றது. தொடர்ந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்து மேளதாளம், பம்பை விடுக்கை வாத்தியங்கள் முழங்க பச்சை காளி, பவளக்காளி ஆட்டங்களுடன் வீதி உலாவாக ஆலயம் வந்தடைந்தனர். இதையடுத்து மகாமுக்கனீஸ்வரி காளி தேவி அம்மன், ஸ்ரீ மகா 18ஆம் படி சங்கிலி கருப்பண்ண சுவாமிக்கு பக்தர்கள் கொண்டு வந்த பாலால் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து பொங்கல் வைத்து பக்தர்கள் கிடா, சேவல், நேர்த்திக்கடன்களை செலுத்தினர். இதையடுத்து நடந்த சிறப்பு பூஜையில் திரளானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் ஆடி மாதம் கோவில் விழாக்களில் நேர்த்திக்கடன் செலுத்த கருப்பு ஆட்டு கிடாய்களை வாங்க மக்கள் குவிந்தனர். புஞ்சை புளியம்பட்டியில் வாரந்தோறும் நடைபெறும் கால்நடை சந்தையில் ஈரோடு மட்டுமின்றி கோவை, திருப்பூர் மாவட்ட மக்களும் பங்கேற்பது வழக்கம். தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து 500க்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டன. இதில் 10 கிலோ எடை கொண்ட ஒரு ஆடு 10,000 முதல் 12,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. 10 கிலோ எடை கொண்ட ஆட்டுக்கிடாய் 12,000 முதல் 18,000 ரூபாய் வரை விற்கப்பட்டது. ஆடி மாதம் கோவில் திருவிழாக்களில் நேர்த்தி கடன் செலுத்த ஆடுகளை வாங்க ஏராளமானோர் குவிந்ததால் ஆடுகள் விலை 2,000 ரூபாய் முதல் 3,000 ரூபாய் வரை உயர்ந்து விற்பனையானது. சந்தைக்கு கொண்டுவரப்பட்ட ஆடுகளுக்கு நல்ல விலை கிடைத்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கோவை ஆழியாறு அணையிலிருந்து நீர்த்தரப்பு அதிகரிக்கப்பட்ட நிலையில் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆனைமலை அடுத்த ஆழியாறு அணையிலிருந்து பெறப்படும் தண்ணீர் மூலம் பல ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை பெய்து கொண்டிருப்பதால் 120 அடி உயரம் கொண்ட ஆழியாறு அணையின் நீர்மட்டம் 118 அடியாக உள்ளது. தொடர்ந்து அணையின் 3 மதகுகள் வழியாக வினாடிக்கு 618 கன அடி நீரையும், ஆற்றின் மதகு வழியாக 650 கன அடி உபரி நீரையும், பொள்ளாச்சி கால்வாய் வழியாக 61 கன அடி நீரையும் நீர்வளத்துறை அதிகாரிகள் மலர் தூவி திறந்து வைத்தனர். அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 1329 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆற்றின் கரையோரம் உள்ள கிராமங்களில் வசிக்கும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.